ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திமுகவை கூட்டணி வையின்னு சொல்லி மிரட்டினது யாரு? இப்படி ஒரு திரைமறைவு திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா? திமுக பாஜக கூட்டணி 100% உருவாகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ரகசியமாக பேசப்பட்ட செய்தியெல்லாம் இப்போ வெளியில் வந்திருக்கிறதுடைய காரணம் என்ன? திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கப்ப பாஜகவோட கூட்டணிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா? ஏற்கனவே அவங்க கூட்டணி போட்ட கட்சி தானே. இப்படி எவ்வளவோ திரைமறைவில் இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு பிறகு பலதரப்பட்ட பேச்சுக்கள், சூழ்ச்சிகள், முயற்சிகள்லாம் நடந்திருக்குங்கிற தகவல் நாளுக்கு நாள் போக போக இப்போ வெளியில் வந்திருக்குது. இவ்வளோ நாள் மறைவாக பேசிக்கிட்டு இருந்த இந்த செய்திகளை சில தலைவர்களை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணதுனால அவர்களும் வேறு வழி இல்லாமல் நடந்த உண்மைகளை பொதுவில் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாக்கியிருக்கிறது. என்ன காரணம்? இப்படிப்பட்ட அப்டேட்டான அரசியல் செய்திகள் நிறைய செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் மிகச்சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 107 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று இருந்த தமிழக வெற்றி கழகம் தனக்கு அறுதி பெரும்பான்மைக்கு 118 வேணுங்கிறப்ப மிச்சம் ஒரு 13-14 இடங்களை தேடி அலைஞ்சது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது திமுக கூட்டணியில் இருந்த சிபிஐ, சிபிஎம், விசிகா, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுடைய ஆதரவை கேட்டிருக்குது. அப்படி ஆதரவு கேட்ட நிலையில் அந்த திமுக கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகள் உடனே தங்கள் பதிலை சொல்லாமல் நாங்கள் கூட்டணி தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கேட்க போன இடத்துல அவர்களுக்கு கிடைச்ச பதில் தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. இப்படிமா பேசியிருப்பாங்கன்னு இன்றைக்கி தமிழக மக்களே நெத்தியில் கை வச்சு பார்க்குற அளவுக்கு அந்த செயல் நடந்துக்குன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் காதர் மைதின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இதை அவங்க வெளியே சொல்லாமல் கண்ணியம் காத்தாங்க. காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே பேசின பேச்சுக்களை நம்ம வெளியில் சொன்னோம்னா அது திமுக தலைமைக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கலாம், சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். அதை சொல்ல வேணான்னு மறைச்சி இவங்க பேசுனதுனால இவர்கள் மேலேயே குற்றம் சுமத்துகிற அளவுக்கு திமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களும் சில எம்பிக்களும் சில முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக தலைவர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அப்படி பேசலை. அவர் தரமாக கண்ணியமாக தானே பேசினார். அவர் என்ன சொன்னார்? அந்த தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க, கவர்னர் ஆட்சி வந்துட வேணான்னு தான் அவர் சொன்னார். ஆனால் திமுகவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் அவதூறாகவும் அசிங்கமாகவும் அருவறுப்பாகவும் இரட்டை அர்த்தத்தோடலாம் பேசின பேச்சுக்களை கேட்ட உடனே சரி, இனிமேல் நம்ம பேசாமல் இருந்தால் சரி வராது, உள்ளே நடந்த விஷயங்களை போட்டு உடைச்சி தான் ஆகணுங்கிற முடிவுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களும் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் அவர்களும் வந்துட்டாங்க. அப்படி அவங்க என்ன செய்தி இப்போ சொல்லியிருக்காங்க? இன்றைக்கி பாருங்கள், ஒரு தனியார் யூடியூப் சேனலில் என்ன சொல்கிறாங்க? திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது, அது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது, பின்னணியில் ஒரு பேச்சு பேக்ரவுண்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அப்போ நம்மளுடைய கேள்வி என்னவா இருக்குது? அது எப்படிங்க திமுக பாஜக எப்படி கூட்டணி சேருவாங்க? அப்படிங்கிறப்ப வேறு சில அரசியல் நோக்கர் என்ன சொல்கிறாங்க? இது என்னங்க பெரிய ஆச்சரியம்? இந்த 2026 ரிசல்ட்டுக்கு பிறகு அண்ணா திமுக திமுக ரெண்டு பேருமே கூட்டணி போடுறதுக்கு தயார் போட்டிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாதான்னு இருக்காங்க. அது எப்படிங்கிறப்ப தான் இந்த விசிகா தலைவர் திருமாவளவன் சொன்னதும் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் ப்ரெஸ்ஸில் இன்றைக்கி சொன்னதும் இப்போ வெளியே வந்திருக்கு. அப்போ காதர் மைதீன் அவர்களும் பேராசிரியர் சொல்கிற தகவல் என்னென்னா, காதர் மைதீன் சார் இன்றைக்கி கூட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு 7-8 இன்றைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்கள் இருக்கிறவங்க ஆதரவு கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களுடைய கூட்டணி தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் கேட்டுட்டு சொல்கிறோன்னு நாங்கள் சொன்னோம். இல்லை, நீங்கள் அவசியம் நீங்கள் ஆதரவு கொடுங்க, நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா இந்த கட்சியை ஆட்சி அமைக்க முடியாது, கவர்னர் ஆட்சி வந்துடும், பாஜகவுடைய ஆட்சி வந்துடும்னு நாங்கள் பயப்படுறோம். அதனால் விஜய் அவர்களே உங்கள்கிட்ட நேரம் இப்போ ஆறுதல் கேட்க வர்றாருன்னாங்க. உடனே இல்லை நான்லாம் அவரெல்லாம் இங்கே வர வேணாம், வந்தாருன்னா இங்கே ஜன கூட்டங்கள் வந்துடும், அவருக்கு சிரமம் அப்படின்னு நாங்கள் உடனே என்ன பண்ணிட்டோம், ஆஃபீஸை விட்டு எந்திரிச்சு போயிட்டோங்கிறார் பேராசிரியர் காதர் மைதீன். ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால் விஜய் வந்துடுவாருண்டு. எங்கே போயிருக்காரு? தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்கிறாரு. அவர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி 7-8 அமைச்சர் இப்போ அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முக்கியமான தாவேக்காரங்க கேட்குறாங்க, விஜய் அவர்கள் வர்றேங்கிறாரு, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், என்ன செய்யலான்னு கேட்குறப்ப அவர் சொல்லியிருக்காரு, சரி இல்லை நம்ம நீங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க கொடுங்க, ஏன்னா நீங்கள் கொடுக்கலன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், பாஜக ஆட்சி வந்துடும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்க கொடுக்கலாமான்னு முடிவு எடுத்துக்கிட்டு சொல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
அந்த இவருடைய உயர்மட்ட குழு என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு இருக்காங்க. கட்சியில் உள்ள பெரும்பாலான தலைவர்களும் தொண்டர்களும் முஸ்லீம் தொண்டர்களும் விடுதலை சிறுத்தை தொண்டர்களும் இவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்ன பிறகு இவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். அப்போ இவங்க ஆதரவு தர்றேன்னு சொன்ன உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, நீங்கள் மந்திரி சபையை எடுத்துங்க, எங்கள் கூட்டணியில் இருக்கிற எல்லாரையும் நாங்கள் வந்து கௌரவப்படுத்துகிறோம்னு சொல்லி அவராக வழியக்க ஒரு மந்திரி சபை கொடுக்குறாரு. அதையும் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க கூடி முடிவு பண்ணி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு ஏற்றுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உயர்மட்ட குழு இருக்குது, பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதாவது பொலிட்டிக்கல் அட்வைசரி கமிட்டின்னு கேரளாவில் இருக்காங்க, சாதிக் அலி சிகாப் அலி திங்கள், அவங்கள்ட்ட தகவல் சொல்கிறாங்க. அவங்க குஞ்சாலி குட்டியெல்லாம் கூடி இல்லை நீங்கள் வந்து மந்திரி சபை ஏற்றுக்கங்கன்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அவர்கள் சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள உயர்மட்ட குழுவை கூடி முடிவெடுத்து மந்திரி சபை அமைஞ்சதுக்கு அடுத்த நாள் தான் இவங்க முடிவே சொல்கிறாங்க, சரிங்க நாங்கள் ஆதரவு மந்திரி சபை வாங்கிக்கிறோன்னு சொல்லி. இப்போ ஒரு மந்திரி சபை வாங்கினாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே திமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் மந்திரிகள், எம்பிக்கள் இவங்கெல்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொதிச்சாலும் பரவாயில்ல, அபாண்டங்களையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அபாண்டங்களை பேச ஆரம்பித்த பிறகு தான் வேறு வழி இல்லாமல் என்ன நடந்துச்சுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு பேராசிரியர் காதர் மீதின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் வந்துட்டாங்க. காரணம் வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்து இது பண்ண ஆளுங்க கிடையாது, நாங்கள் நேர்மையாக நடக்கிற ஆளுங்க. அவங்க இப்படிலாம் கேட்டாங்க. நாங்கள் போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டோம். நாங்கள் வந்து காரணம் ஆதரவு கொடுக்கலன்னா இங்கே வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், இங்கே வந்து பாஜகவுடைய ஆட்சி வந்துருக்கிறதுக்காக தான் ஆதரவு கொடுத்து அவங்க வலுக்கட்டாயம் பண்ணி மந்திரி சபை கொடுத்துருக்காங்க. இதை இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணி பேச தேவையில்லைங்கிறதுக்காக பதில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 75 வருஷமாக கூட்டணியில் இருந்த முஸ்லீம் லீக்குக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அமைச்சரவையில் பதவி கொடுக்காம பேரளவில் தலைமைன்னு மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்ச இந்த திமுக இன்னொரு கட்சி பதவி ஒரே ஒரு மந்திரி சீட்டு கொடுத்தோன்னா இந்த குதிக்கிறீங்கன்னா அப்போ காலம்பூரா உங்களுக்கு ஐடியா என்ன, நீங்கள் மட்டும்தான் ஆளணும் வாழணும், தோழமை கட்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கீங்கிறதான அர்த்தம். அப்படி கூட இருந்துட்டு போங்க, அதற்காக அபாண்டா நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பரவலாக பேசக்கூடிய ஒரு பேச்சாகவும் வேதனையான ஒரு கருத்தாகவும் இருக்குது. காரணம் வந்து சில அதாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய கட்சிக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் வரணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது நியாயம் தானே. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கு விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஆசைப்படலை, அவங்க வற்புறுத்துறதுனால ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்காக நீங்கள் அபாண்டம் சொல்கிறப்ப முஸ்லீம் லீக் தலைவர்கள்லாம் இப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படிலாம் அபாண்டம் பேசாதீங்க, நாங்கள்லாம் தூய்மையானவர்கள்னு சொல்லி. இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா தலைவர்களுமே அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு உதாரணத்தை இன்றைக்கி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி காங்கிரஸ் கூட்டணியில் ஆதரவு வந்தப்போ கலைஞர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அன்றைய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் ஆக்கா அப்துல் சமத் அவர்கள் வந்து சென்னை புதுப்பேட்டை பொதுக்கூட்டத்தில் அவர் பேசின ஒரு பேச்சு, அந்த முழக்கத்தை வந்து இன்றைக்கி எடுத்து போட்டு சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ நேர்மையானவங்கண்டு. அப்போ அந்த முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமத் என்ன சொல்கிறாருன்னா, சில கேடிகள் பேசுவதை கேட்டு நம் சமூகத்தில் சிலர் ஏசுகிறாங்க, சில கேடிங்க என்னென்னமோ பேசுகிறாங்க, அதை கேட்டுட்டு நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களும் சிலர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். யார் அப்துல் சமத் சொல்கிறாரு, இந்த கை புனித குரானை முதலில் தமிழாக்கம் செய்ய உதவிய கை. அவர் தன்னுடைய கையை சொல்கிறாரு, இந்த கை குரானை வந்து தமிழாக்கம் செய்ய உதவின கை. இந்த கை புனிதமிகு கஅபத்துல்லாவை மக்காவை சுத்தம் செய்த கை. மற்ற நாட்டு மன்னர்கள்லாம், ஏன்னா உலகத்தில் உள்ள மன்னர்கள் பூரா சேர்ந்து தான் அந்த கஅபத்துல்லா வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவாங்க, அது ஒரு மரபு, அது அரசர்கள் போய் செய்வாங்க. இந்திய சார்பாக முஸ்லீம் லீக் தலைவர்கள் தான் போவாங்க. அப்படி போனவர் தான் இவர் அப்துல் சமத். அவர் சொல்கிறாரு, அந்த கஅபாவை பன்னீர் ஊற்றி கழுவுனாங்க, நாங்கள்லாம் கண்ணீரால் கழுவுனோம். நான் சொல்கிறேன், மகசர்னா நாளை மறுமையை சாட்சி வச்சு சொல்கிறேன், இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி யார்கிட்டையாச்சும் நான் ஒரு செப்பு காசு வாங்கியிருந்தா கூட நாசமாக என் கை போயிடும்னு சொல்லி தனக்குத்தானே சாபம் விட்டுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நேர்மையான தலைவர்கள் இவங்க. இப்படிப்பட்ட நேர்மையான தலைவர்களை அபாண்டமாக பேசாதீங்கிறது தான் இன்றைக்கி பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. தொல் திருமாவளவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு எவ்வளவு ஒத்தாசையாக இருந்தார், எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க. இப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுக்காக எதை வேணாலும் நீங்கள் பேசாதீங்க. இப்போ என்ன பப்ளிக்கில் பேச வந்துட்டாங்க, இவங்க பேசுகிறது ரொம்ப இவர்களுக்கு சாதாரணம் தானுங்க, இவங்களுக்கு கொள்கை கிடையாது. திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே கூட்டணி சேரணும்னு முடிவெடுத்தாங்கல்ல,
அப்படி உள்ளவங்க பாஜக மேலே ஏன் சேர மாட்டாங்கங்கிற செய்தியை தான் இன்றைக்கி ஒரு தனியார் யூடியூப் சேனலில் பெரிய வாதமாக நடத்தியிருக்கிறாங்க. இந்த முயற்சி ஏற்கனவே நடந்திருக்கு. மொத்தம் 233 இடங்களில் 107 இடம் தாவேகா போனால் 126 பேர் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆட்சியை பிடிப்போன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களே. அப்படி பண்ணவங்க ஏன் பாஜகவை செய்ய மாட்டாங்கங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் வர்றப்ப இப்போ என்ன செய்தி வருது? பாஜக திரைமறைவில் மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. எப்படியாவது திமுகவை தன் தோழமைக்கு இழுத்து தமிழ்நாட்டில் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கு அது முயற்சி பண்ணுது. பாஜகவுடைய திட்டம் இந்த திராவிட கட்சிகளை அழிக்கிறது. இப்போ அதிமுகவை அழிச்சிருச்சு, அது கிட்டத்தட்டமாக இல்லாமல் போயிடுச்சு. அடுத்து இப்போ திமுக எப்படியாவது உறவு வச்சு உறவாடி கூடி தாவேக்காவை ஆட்சியை விட்டு காலி செஞ்சுட்டு அடுத்த கட்டமாக திமுகவை காலி பண்ணலாங்கிற சதி திட்டத்தை பாஜக போடுதோங்கிற சந்தேகம் சில அரசியல் நோக்கர்களுக்கு வருது. அதைத்தான் இன்றைக்கி பல தனியார் தொலைக்காட்சிகளில் பேசிக்கிட்டு வர்றாங்க. இந்த பேச்சில் உண்மை இருக்குதா? இதற்கெல்லாம் திமுக தலைமை இடம் கொடுக்குமா? காரணம், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் உறுதியாக இருக்கிறாரு. இந்த ஆட்சி நடக்கட்டும், இங்கே கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்தால் பாஜக போந்துருங்கிற அந்த கொள்கையில் அவரும் உறுதியாக இருக்கிறதுனால அவர் இல்லாமல் இரண்டாம் கட்டமாக இருக்கிற பல திமுக தலைவர்கள் இப்படி அபாண்டமாக அவதூறாக நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நல்லதில்லை, திமுகவுக்கு நல்லது இல்லை. திமுகவை மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாரியா, இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தவங்க இன்றைக்கி ஒரு தடவை ஒருத்தருக்கு பதவி கொடுத்தோன்னா இந்த துடிக்கிறாங்களே. அப்போ இவங்க இத்தனை அமைச்சர்களை இருந்த பற்றி யாராச்சும் பொறாமப்பட்டாங்களா அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்குள்ள மரியாதை குறைஞ்சிரும்னு சொல்லி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் விமர்சனம் சரியா? இனிமேல் இப்படி இந்த திமுக தொண்டர்கள் இந்த தோழமை கட்சிகளை பற்றி பேசலாமாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.